மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உள்நோக்கத்துடன் குண்டர் தடுப்பு சட்டத்தை பிரயோகிக்கும் காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரசு மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததனால் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதா எனவும் நீதிமன்றம் கேள்வியை முன்வைத்திருக்கிறது. விரிவான விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, வணக்கம். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். குறிப்பாக இது எந்த மாதிரியான வழக்கு என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக வாடகை வீட்டை காலி செய்ய மறுத்ததுடன் ஆபாசமாக திட்டியதாக அமினால் பிவி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் யூடியூபர் வராகிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட வராகியை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கும்படி சென்னை மாநகர காவல் ஆணையர் டிசம்பர் 3ஆம் தேதி உத்தரவு பிறப்பிருந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து வாராகியின் மனைவி நீதிமா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், P தனபால் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்திருந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் காவல்துறைக்கு எதிராக கருத்து தெரிவித்ததால் தனது கணவருக்கு எதிராக குண்டர் தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு தரப்பில் மனுவுக்கு விரிவாக பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என கோரப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அரசு துறைகள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்கருத்து தெரிவித்ததற்காக மட்டுமே குண்டர் தடுப்பு சட்டத்தின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறி வாராகிக்கு 3 மாதங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கின்றனர். மேலும் உள்நோக்கத்துடன் இயந்திரத்தனமாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்து உத்தரவை பிறப்பிக்கும் காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசின் உள்துறை செயலருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். இந்த மனுவுக்கு 12 வாரங்களுக்குள் பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.